அவரை நான் கடவுள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த என்ன, ஆனால் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்ற டைம் இல்லை, சாப்பாடு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லுவேன். படம் முடிஞ்சுன்னா எங்களுக்கு 50,000 கூட வேலை செய்கிறவங்க 4 பேருக்கும் 50,000 1,00,000 எனக்கு பிக்சரில் போட்டு எனக்கு பேங்க் ஃபஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்தவரே அவர் தான். எனக்கு 50,000 ஃபஸ்ட்டு பிக்சரில் போட்டு எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. ஒரு டைமில் போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி உங்களை நம்பி வந்துட்டேன், கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை கைவிட்டு, உங்களை யார் எது சொன்னாலும் உன்னை வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப எனக்கு அது பெருமையாக இருந்துச்சு. பொய் சொன்னால் அவருக்கு பிடிக்காது. அதனால் நான் உண்மையை போய் சொல்லிட்டேன். சார் இந்த மாதிரிலாம் என்ன இது பண்ணுறாங்க சார், டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பா, அவனை எது டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு எவ்வளோ வான் பண்ணினார் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும். அவங்க அது மேல் கொண்டு இவங்க வளர்ச்சியை தான் பார்த்தாங்களே தவிர என்னை வளர விடாமல், நான் இவரையே தெய்வமாக மதித்து இவரையே நான் கண்ணில் வச்சுருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் என்னை அடிச்சிட்டாரு. என்னை கூப்பிட்டு கேட்டார், ஏன் நீ திருப்பி அடிக்கலை அப்படின்னு என்னை கேட்டார். இல்லை சார், உங்கள்கிட்ட ஒரு பெரிய நடிகர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன், நான் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க நான் அவனை திருப்பி அடிக்கலை சார்ன்னு சொன்னால், அவனை கூப்பிட்டு பயங்கரமாக எச்சரித்து வான் பண்ணார். ஏன் அசிஸ்டண்ட்டை நீ எப்படி அடிக்கலாம், அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றானார். அந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார். தன்னுடைய அசிஸ்டண்ட்டுன்றதை அங்கே பதிச்சார். கேமராவை பேக்கோடு வச்சுட்டு ஒரு ஷாப்பிங் கடைக்கு போகும்போது 5 லட்ச ரூபா கேமராவை திருடி போயிடுச்சு. ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது சார் தான் அவனுக்கு 5 லட்ச ரூபா உடனே கொடுத்து அந்த கேமரா வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணுவார். தமிழா பார்வையாளருக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் முன்னாள் உதவியாளர் செல்வம் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். ஜோசப் விஜய்கிட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே உதவியாளராக இருந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்டேயும் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் நீங்கள் அவங்க குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அவ்வளோக்கெல்லாம் நீங்கள் அவரோட பணிச்சிருக்கீங்க. இன்னைக்கு அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருக்காரு. எப்படி உணர்றீங்க? அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய முதலாளின்னு தான் நான் சொல்லுவேன் அவரை எப்போவுமே. இன்னைக்கு தமிழ்நாடு 8 கோடி மக்களுக்கு முதலமைச்சராக இருக்காருன்னா அதுக்கு எனக்கு பெரும் நான் பாக்கியமாக நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல உங்களை பற்றி ஒரு சின்ன இது உங்களோட குடும்ப பின்னணி, நீங்கள் எந்த ஊர், எப்போ சென்னைக்கு வந்தீங்க, எப்படி நீங்கள் ஒரு விஜயோட அப்பா சந்திரசேகர் போய் சேர்ந்தீங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும் சார்? என்னுடைய ஊர் செந்துறை, இப்போ நகராட்சி ஆயிடுச்சு. திருமாவளவன் இருக்கார்ல சார், அவருடைய ஊர் அங்கனூர். அங்கனூர் பக்கத்தில் குழுமூர் எங்கள் அம்மா பிறந்தவர். நாங்கள் எல்லாம் செந்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போது ஸ்கூலில் என்னை படிக்க சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப வற்புறுத்துனாங்க. அப்பா அம்மா எனக்கு படிப்பு ஏறலை. அந்த காலகட்டத்தில் திடீர்னு நான் வீட்டில் கோச்சிக்கிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். தேனாம்பேட்டை எல்டாம்ஸ் லாட்ஜில் ஒரு ரூம் பாயாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில பழக்க வழக்கங்கள், சினிமாக்காரங்க பழக்க வழக்கங்கள் ஆனதுனால அப்படியே சினி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் கார்டு எடுத்தேன். சினி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் கார்டு எடுத்த உடனே அப்போது அந்த ராமநாராயணன், பழைய ராமநாராயணன், இளஞ்சோடிகள், நிறைய படங்கள் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயகாந்த் சார் படம் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஒரு ப்ரொடக்ஷன் சீப் ஒருத்தர் விஜய் சார் அவங்க அப்பா எஸ் சந்திரசேகர் சார்கிட்ட ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறதுக்காக என்னை கொண்டு ஜாயின் பண்ணி விட்டார். அப்படியே அவங்ககிட்ட ட்ராவல் பண்ணேன். ஒரு 25-30 வருஷம் அவங்க படம் எல்லாம் அவர் சொந்த படமும் எடுத்திருக்காரு, நிறைய சொந்த படம் எடுத்திருக்காரு, டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. அதில் அப்படியே நான் பயணித்தேன். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் உண்மையாக உழைச்சேன். எப்போ விஜயோட உதவியாளராக நீங்கள் மாறினீங்க? வேலாயுதம் படத்தில் நான் உதவியாளராக ஜாயின் பண்ணேன் சார். அப்போ சாருக்கு மட்டும் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, கூட போகிறது, கொடை பிடிக்கிறது, இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு மனிதர்கிட்ட நம்மளை நியமிச்சிட்டாருன்னு என்னுடைய கனவு கற்பனை எல்லாம் பல மடங்கு நானே கற்பனையை உண்டாக்கிக்கிட்டேன். நம்ம ஃபேமிலியை சாரை வச்சு அப்படி இது பண்ணிக்கலான்னு என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதில் எந்த விதமான குறையும் இல்லை. ஏதோ காலகட்டங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை விட்டு நான் விலகிட்டேன். யார் சொன்னாங்க நீங்கள் விஜய்க்கு? அவங்க அப்பா சொன்னாங்களா, இல்லை விஜயை உங்களை கூப்பிட்டாரா? இல்லை சார், வேலாயுதம் படத்தில் ஜெயராமன் ஒருத்தர் இருந்தார், ரஜினி சார்கிட்ட ஒர்க் பண்ணவர். அவர் திடீர்னு வேலையை விட்டு அவராக உடம்பு சரியில்லை நின்றுட்டார். அதுக்கப்புறம் வெளியாளை யாரோ வைக்க போகிறாங்கன்னு நானே இப்போ விஜய் சார்கிட்ட கேட்டேன். சார், நான் உங்களுக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணுறேன் சார்,
வெளியாள் யாரோ ஒர்க் பண்ணுறது, நான் அப்பா கூட ரொம்ப நாள் பயணித்தேன், நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு ஒர்க் பண்ணேன். எனக்கும் சரிண்ணே நீ ஒர்க் பண்ணுன்னு சொன்னார். அதில் வந்து நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. உங்களை அண்ணன்னு சொல்லுவாரா? ஆமாம் சார், என்ன அண்ணன்னு தான் கூப்பிடுவார். எல்லாத்தையுமே மரியாதை கொடுத்து தான் பேசுவார். ரொம்ப நல்ல மனிதர். எவ்வளோ நாள் இருந்தீங்க அவரோட? பைரவ படம் வரைக்கும் அவர்கிட்ட தனியாக பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அப்புறம் அவர் படம் ஃபுல்லாக லியோ படம், கோர்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணேன் சார். இன்னும் அவரோட நீங்கள் இருக்கும்போது உங்களோட தினசரி வேலைகள் என்னமா இருக்கும் சார்? அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் கூட போகிறது, பயணிக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, தண்ணி கொடுக்கறது, அவருக்கு என்ன தேவையோ அதை பார்த்துக்கிறது, அவர் கூடவே ஷூட்டிங் இருக்கிற வரைக்கும் அவர் கூடவே இருப்பேன். ஷூட்டிங் முடிஞ்சோடனே நாங்கள் வந்துடுவோம். அவரும் உங்களோட வேலைங்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் சரி எங்கள் வேலை. வீட்டில் உங்களுக்கு வேலை கிடையாது? வீட்டில் வேலை கிடையாது. ஷூட்டிங் அவர் வந்துட்டாருன்னா அவருக்கு ஷூட்டிங் முடிச்சு போகிற வரைக்கும் அவருக்கு என்ன பணி வழியோ அதை செய்கிறது எங்கள் வேலை. தனித்தனியாக இருப்பாங்க, மேக்கப் மேனு, அவருக்கு உதவியாளருக்கு, மற்றவங்களாம் தனித்தனியாக எல்லோரும் இருப்பாங்க. நான் வந்து அதில் அவருக்கு ஃபுட்டு கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது கூட இருக்குது, அது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் கூட வந்திருப்போ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துடுச்சு, இனிமேல் நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது, நான் அவர் ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி வந்து எப்படி இருந்து அவரோட இருந்த அந்த 10 வருடங்கள் எப்படி இருந்தது? உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரா? அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் கடவுள் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. அவரை நான் கடவுள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பிட டைம் இருக்காது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த என்ன, சாப்பிட டைம் இல்லாமல் நான் இருந்தேன் அந்த டைமில். அப்படி என்ன 3 வேலையும் என் குடும்பமும் நல்லா இருந்துச்சு அவரால். அவர்கிட்ட இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சாப்பாட்டுக்கு இல்லைன்னு ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்பட்டேன். ஆனால் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட டைம் இல்லை, சாப்பாடு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லுவேன். உங்களுக்கு சம்பளங்கள்லாம் எப்படி சார்? அது ப்ரொடக்ஷன்லேருந்து கொடுப்பாங்களா இல்லை விஜய் தனியாக கொடுப்பாங்க? இல்லை சார், அவர் ஒரு படம் முடிஞ்சுன்னா எங்களுக்கு 50,000, கூட வேலை செய்கிற 4 பேருக்கும் 50,000, 1,00,000 எனக்கு ஃபிக்ஸரில் போட்டு எனக்கு பேங்க் ஃபஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுத்தவரே அவர் தான். எனக்கு 50,000 ஃபஸ்ட்டு ஃபிக்ஸரில் போட்டு எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் 2-3 படம் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். படங்கள் ஒர்க் பண்ணும்போது கொடுக்குற சம்பளங்கள் தவிர இது தாண்டி வேற யூனியன் பேட்டா அது தனியாக வாங்கிக்குவோம், இவர் தனியாக எங்களுக்கு கொடுப்பாரு. கத்தி படம் ஷூட்டிங்கில் எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அப்போ வந்து எனக்கு ஃபுல் செலவு அவர் தான் ஹாஸ்பிட்டலில் எனக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. என் பையனுக்கும் ஒரு டைமில் ஆஸ்பத்திரி செலவு அவர் தான் பண்ணார். ஏதாவது ஒரு என்னை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்தார். பையனோட செலவு பார்த்துட்டாரு, உங்களை மருத்துவ செல்லாம் பார்த்துட்டாருன்னு விசாரிப்பாரா? உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் விசாரிப்பாரா? என்ன சொல்லுவாங்க, இப்படி பசங்க எப்படி இருக்காங்க, என்ன படிச்சுட்டு இருக்காங்க? எல்லாருக்கும் அவங்க அசிஸ்டண்ட்டுகளை கூட கூப்பிட்டு விசாரிப்பார் சார். பசங்களை நல்லா படிக்க வைங்க, அவங்க மேக்கப் மேனாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்களை கூப்பிட்டு விசாரிப்பார். பசங்களை நல்லா படிக்க வைங்க, அவங்க பசங்களையும் கூப்பிட்டு புத்திமதி சொல்லுவார். எல்லாருக்கும் நல்ல அறிவுரைகள், புத்திமதிலாம் சொல்லுவார். அந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல மனிதர். நான் ஒரு டைமில் போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி உங்களை நம்பி வந்துட்டேன், கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை கைவிட்டு, உங்களை யார் எது சொன்னாலும் உன்னை வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப எனக்கு அது பெருமையாக இருந்துச்சு. விஜய் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டார், மக்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டு இருக்காங்க, வந்து ஒரு நடிகராக பார்த்துருக்காங்க, இன்னைக்கு முதலமைச்சராக பார்க்குறாங்க, ஒரு அரசியல்வாதியாக பார்த்துருக்காங்க. இந்த மக்கள் பார்க்காத விஜய் அப்படின்னு ஒரு குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்க. ஸோ மக்களுக்கு தெரியாத விஜயோட குணம் அப்படின்னு ஒன்று என்ன? பார்க்காத குணம்னா அவர் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். எனக்கு தெரிஞ்சு யார் விஷயத்தையும் தலையிட மாட்டார், யாரையும் தப்பாகவும் சொல்ல மாட்டார். அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. யாருக்கும் நன்மை தான் சொல்லுவாரே தவிர கெடுதல் சொல்ல மாட்டார். எதுவாக இருந்தாலும் மௌனம் சாதிப்பார். மௌனமாக இருந்தாருன்னா அது நல்லதுக்குன்னு அர்த்தம். யாரையும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டார், ரொம்ப துச்சமாகவும் யாரும் பேச மாட்டார். ரொம்ப நல்ல மனிதர். அவரை விட்டு வந்துட்டுமேன்னு இப்போ நான் ரொம்ப மனவேதனையில் இருக்கேன். எல்லா மனுஷர்களுக்கும் வந்து கோபம் வர ஒரு தப்பு நடக்கலாம், அதனால ஒரு கோபப்படுற ஒரு இது இருக்கும் வந்து. ஸோ அவர் ரொம்ப மௌனமாக இருப்பார்னு சொல்லிங்க வந்து எப்படி ரொம்ப அவரோட கோபங்களே எப்படி இருக்கும்? அதை அமைதியாக எதிர்கொள்வாரா? இல்லை அவருக்கு கோபம் வந்தால் யாரும் கிட்ட நிற்க முடியாது சார். அவர் கோபத்தை அவரே சாந்தப்படுத்திக்குவார், அவரே உள் வாங்கிக்குவார், யார்கிட்டையும் வெளிக்காட்ட மாட்டார். அப்படி ஒரு நல்ல மனிதர். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவரோட இருந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க வந்து. இந்த 10 வருஷத்தில் இன்னைக்கு நினச்சி பார்க்கும்போது சில மறக்க முடியாத சம்பவம்னு ஏதாச்சும்? மறக்க முடியாத சம்பவம்னா சார், எனக்கு நிறைய அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு பல சிக்கல், கூட இருக்கிறவங்களே என்னை வந்து அவாய்ட் பண்ணாங்க. சார்கிட்ட இவனை எப்படியாவது வேலையை விட்டு எடுக்கணும்னு எவ்வளோ என்னை இடைஞ்சல் பண்ணாங்க. அதையும் மீறி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அவருக்கு வந்து ஒரே ஒரு காரணம், பொய் சொன்னால் அவருக்கு பிடிக்காது. அதனால் நான் உண்மையை போய் சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரிலாம் என்ன இது பண்ணுறாங்க சார், டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி என்ன
வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பா, அவனை எதுவும் டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு எவ்வளோ வார்ன் பண்ணினார் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும். அவங்க அது மேற்கொண்டும் இவங்க வளர்ச்சியை தான் பார்த்தாங்களே தவிர என்னை வளர விடாமல், நான் வந்து இவரையே தெய்வமாக மதித்து இவரையே நான் கண்ணில் வச்சுருந்தேன். நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்தை ஒரு சார் பார்ப்பார், கடைசி வரைக்கும் என்னை கைவிட மாட்டார்னு நம்பி இருந்தேன். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா கூட இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். பையனுக்கு மருத்துவ செலவு பார்த்தது, உங்களுக்கு மருத்துவ செலவு பார்த்ததெல்லாம் கூட சொன்னீங்க. ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி உங்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி. என் பையன் கல்யாணத்துக்கு வர சொன்னார். என் பொண்ணையும் அவருக்கு தெரியும். இப்போ முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா கூட ஏதோ ஒரு மூலையில் வச்சுருப்பார் செல்வம் பசங்கன்னு. ஏன்னா என் பொண்ணும் அவருக்கு தெரியும், என் பையன் உதயகுமாரும் தெரியும், நல்லாவே தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தர் என்னை அடிச்சிட்டாரு. கத்தி படம் ஷூட்டிங், அதில் புஷ்பா கட்டலில் ஷூட்டிங்கு. கூட என் கூட இன்னொரு உதவியாளர் இருந்தவர் போய் அவர்கிட்ட சொல்லிட்டார், இந்த மாதிரி உங்கள் ரூமில் ஏறினதுக்கு ஒரு பையன் வந்து செல்வத்தை அடிச்சிட்டான்னு ஒன்று என்னை கூப்பிட்டு கேட்டார், ஏன் நீ திருப்பி அடிக்கலை அப்படின்னு என்ன கேட்டார். இல்லை சார், உங்கள்கிட்ட ஒரு பெரிய நடிகர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன், என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுதாங்க நான் அவனை திருப்பி அடிக்கலை சார்ன்னு சொன்னால் அவனை கூப்பிட்டு பயங்கரமாக எச்சரித்து வான் பண்ணார். ஏன் அசிஸ்டண்ட்டை நீ எப்படி அடிக்கலாம், அவன்கிட்ட மன்னிப்பு கேள்றானார். அந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார். தன்னுடைய அசிஸ்டண்ட்ன்றதை அங்கே பதிச்சார். உங்களை பற்றிலாம் விசாரிப்பார், வீட்டில் எப்படி பசங்களாம் எப்படி இருக்காங்க, செல்வம் மாதிரி வீட்டு பிரச்சனைகளை பற்றிலாம் நல்லா ஜாலியாக இருக்கும்போது விசாரிப்பார் சார். எல்லாத்தையும் விசாரிப்பார். அவர் கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்க என்ன எல்லாத்தையும் விசாரிப்பார். நல்லா இருங்கப்பா, நல்லா ஒழுங்காக இருங்க. அவருக்கு திரும்பவும் சொல்கிறேன் சார், அவருக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, கிட்ட சேர்க்கவே மாட்டார் பொய் சொன்னால். எனக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தருடைய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் காவலன்ற ஒரு படத்துக்கு அப்போ வந்து கேமராவை பேக்கோடு வச்சுட்டு ஒரு ஷாப்பிங் கடைக்கு போகும்போது 5 லட்ச ரூபா கேமராவை திருடி போயிடுச்சு. ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது சார் தான் அவனுக்கு 5 லட்ச ரூபா உடனே கொடுத்து அந்த கேமரா வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி உதவியெல்லாம் பண்ணுவார். உங்கள் பசங்களெல்லாம் பார்த்துருக்காரா வந்து? என் பொண்ணு என் பையன்லாம் வர வச்சு பார்த்துருக்காரு. என் பையனுக்கு கல்யாண பத்திரிகை கொண்டு வர சொன்னார் சார், கோகுலம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு. ஆனால் சாப்பிடாம கொள்ளாமல் வெயிட் பண்ணி என் பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை, என் பொண்ணும் பையனும் பைக்கில் வராங்க, சாப்பிடாம வெயிட் பண்ணி அந்த பத்திரிக்கை வாங்கி பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்தார். அதெல்லாம் சில விஷயங்கள பஞ்சுவாத்தியாக இருப்பார். இப்போ பையன்ட்ட என்ன சொன்னார்? வரேன்னு சொன்னார். ஆனால் அவர் வெளியூர் போயிட்டார், அது இப்போ வர முடியல. அவர்கிட்ட நான் பயணித்த வரைக்கும், அவர்கிட்ட இருந்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவரையே நான் மெயின்ட்டில் வச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவர்கிட்டே இருக்கலாம். நல்ல மனிதர், நம்ம இவர்கிட்ட தான் பயணிக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்னு கடவுளை தினம் தினம் வேண்டிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அவரோட இருந்தேன்னு சொன்னீங்க சார். வந்து ஆமாம். ஸோ இந்த 10 வருஷம் இருந்ததுக்கு வந்து அவர் கொடுத்த சம்பளம் தான் காரணமா, இல்லை விஜய் கூட ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காரணமா, என்னன்னு சொல்லுவீங்க? சம்பளம் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் காரணம். எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் உதவி பண்ணியிருக்காரு, கம்பெனிலையும் பேட்டா கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட இருந்த வரைக்கும் எனக்கு நல்ல வாழ்க்கை தான். எனக்கு உங்கள் பேர் செல்வம்னா கூட நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து விஜய் செல்வம் அப்படின்னு தான் உங்களை கூப்பிடுவாங்கன்னு சொன்னீங்க. வந்து அந்த அளவுக்கு நீங்கள் விஜயோட நெருக்கமாக இருந்திருக்கீங்க. வந்து நம்ம விஜய் கூட இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பெருமைப்பட்ட தருணங்கள் இருக்குமா? கண்டிப்பாக. நான் பெருமைப்படுறதை விட மற்றவங்க வந்து செல்வம்னு யாருக்கு தெரியாது சார். நான் வந்து சினி ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் யூனியனில் இருக்கேன். 1300 பேர் இருக்காங்க. ஏன்னா செல்வம்னா யாருக்குமே தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். இப்போ யார்கிட்ட வேலை செஞ்சான், விஜய் செல்வம் அப்படின்னு ஒரு நேம் வரும். அப்படின்னு என் பேர் எல்லாருமே கூப்பிடுறது. சில பேர் விஷயங்கள் நானும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் விஜய் சார்கிட்ட வேலை செய்கிறேன்னு. ஆனால் மற்றவங்க வந்து விஜய் செல்வம்னு தான் என்னை கூப்பிட்டு பழகிருக்காங்க. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பெருமைப்பட்டது உண்டு. இப்போ அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கார். அதை விட மேலும் மேலும் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் சொன்னீங்க வந்து ஒரு 10 வருஷம் அவரோட இருந்தேன், அவர்கிட்ட வந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு வேற என்ன வேலை பார்த்தீங்க? 10 வருஷம் நான் வந்து அவர்கிட்ட வேலை செஞ்ச வரைக்கும் இருந்தேன் சார். அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் எனக்கு ரொம்ப குடும்ப கஷ்டங்கள். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், ஓப்பன் ஆப்ரேஷன். அதையும் நான் வந்து ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணேன். சார் காதில் அது சொன்னாங்களா இல்லையான்னு தெரில. உதவி கேட்டிருந்தேன், அதுக்கு எதுவும் பதில் வரல. ஒருவேளை நான் அவர்கிட்ட வேலையை விட்டு நின்றுட்டேன்றதுனால எனக்கு உதவி பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது வேலையை விட்டு நீங்களா நின்னீங்களா? இல்லை சில காரணங்கள், அங்கே இருந்த சில சூழ்நிலைகள், சில காரணங்கள், வெளியே வர சூழ்நிலை காரணம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி. திரும்ப நீங்கள் ஏதாவது எவ்வளோ ட்ரை பண்ணேன் சார். அவரை போய் எங்கே போய் பார்க்காம திரும்ப மன்றாடி அவர் வேலை கேட்டு எப்படியாவது என் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு அவர்கிட்ட போய் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் விட மாட்டேன்றாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் என்னை விடுறதில்ல.
அவர் கூட இருக்கிறவர் என்ன அவர் பாதுகாவலர்னு வச்சிங்களேன், இப்போவும் இருக்கார். என்ன ஒரு மனிதாபிமானம் இருந்திருந்தால் செல்வம் கஷ்டப்படுறான் சார் உங்ககிட்ட வேலை செஞ்சவன்னு அவர்கிட்ட அவர் காதுக்கு சொல்லியிருந்தா கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அது பண்ணாமல் விட்டுட்டார். அவரை மட்டும் அவர் டெவலப் ஆகி அவருக்கு ஃபேமிலி டெவலப் ஆகணும்னு பார்த்தாரு. நான் ரொம்ப கஷ்டத்துலேயும் வாழ்வாதாரம் அந்த மாதிரி நிலைமையில சூழ்நிலையில் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார். இப்போ பசங்களாம் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு? பையன் சும்மா மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறான் சார். பொண்ணு வீட்டில் தான் இருக்குது. என்ன படிச்சிருக்காங்க? படிக்கலை சார் அவ்வளோ +2 படிச்சிருக்கான் பையன். அப்படி ஒன்றும் வேலைகள் ஒன்றும் அதில்லை. இப்போ நான் வந்து சினி ப்ரொடக்ஷன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வெயிட்டு தூக்க முடியாது, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. வேலை செய்ய முடியாமல் 6-7 மாதமாக வீட்டில் தான் இருக்கேன். வருமானத்துக்கு வழி இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, என்ன பண்ணுறது, மன உளைச்சலில் ரொம்ப கொடுமையாக இருக்குது. பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கா? பொண்ணு கல்யாணம் பண்ணி அது கொஞ்சம் வாழாமல் வீட்டில் இருக்குது. வேலை எதுவும் இல்லை நீங்கள். அப்போ உங்களுக்கு அன்றாட செலவுகளுக்கான வருமானங்கிறது என்ன? அதுதான் சார் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதலமைச்சரை போய் பார்க்கலாமா, இல்லை கடவுள் அவர் மனிதன் மூலியமாக அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தவன் அப்போது வந்து நடிக்கிற காலத்தில் சாருக்கு கூடவே இருந்தேன், நான் பார்க்க முடியுது. இப்போ அவர்கிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன்னா 8 கோடி மக்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கார். அதனால் என்னுடைய கஷ்டம் இப்போ நான் வந்து கண்ணீர் விட்டு கேட்காத குறையாக அவர்கிட்ட நான் கேட்குறது என்னென்னா உதவின்னு கேட்குறது. யாருக்கோ பண்ணுறாரு. நாளைக்கு நான் ரோட்டில் போனாலும் சைக்கிளில் போனாலும் நடந்து போனாலும் விஜய் சார் கூட உதவியாளராக இருந்தவர் இப்படி இருக்கார், அப்போ என்னப்பா அவர் கஷ்டம் அப்படின்னு அவர் காதுக்கு போச்சுன்னா அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நான் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக அவர் எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு நான் நினைக்கல சார். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் நான் ரொம்ப கண்கலங்கி இந்த பேட்டி கொடுக்குறேன். முதலமைச்சரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அவர்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த பையன் கஷ்டப்படுறான்னு ஏதாவது ஒரு மூலையில் அவர் யாராவது போய் சொல்லி நம்மக்கிட்ட என்னைக்கு ஒரு நாளாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட உணவு சாப்பிட்ருக்கேன், அவனை வர சொல்லியா, அவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அவர் மனசு இலகி அவர் உதவியாளர்கிட்ட என்னை வர சொன்னார்னா இதை விட பாக்கியம் எனக்கு வேறு யாருக்கும் கிடைக்காது. அப்படியே என்னை வர சொன்னாலும் நான் அவர்கிட்ட எந்த இதுவும் கேட்க மாட்டேன். என் பையனுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் பண்ணி விடுங்க. என் மேலே உள்ள கோபத்தை குடும்பம் இன்றைக்கி 8 கோடி மக்கள் உங்களை நம்பி இருக்காங்க. அந்த 8 கோடி மக்களை நானும் ஒருத்தனா நினச்சி எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்க. அது உங்கள் கூட நான் பயணித்ததுனால நான் கேட்குறேன். கொடுத்து தான் ஆகணும்னு உங்களுக்கு இல்லை. நான் இவ்வளோ கஷ்டத்துலேயும் மனம் நொந்து உங்ககிட்ட நான் கேட்குறேன்னா எனக்கு உரிமை இருக்குது. எனக்கு முதலாளி அவர். இப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முதலாளின்றதுனால நான் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் ரொம்ப நெற்கதையாக நிற்கிறேன். குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது, எப்படி வாழ்வாதாரம், வருமானம் இல்லை, பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொரு மூலையில் இருக்குது, வாழ்வா சாவான்ற போராட்டம் இருக்குது. ஒரு குடும்பமே இறந்துட்ட பிறகு அவனை பாராட்டி அவனுக்கு போய் உதவி பண்ணுறதை விட இருக்கும்போது நம்ம ஒரு நாளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருந்த பையன் பயணிச்சவன் அவனுக்கு நம்ம எந்த உதவியாவது பண்ணணும்னு பண்ணார்னா அவருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்லி ரொம்ப நன்றி சொல்லுவேன். குறிப்பாக நீங்கள் கேட்குறீங்க ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு, என்ன உதவி அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? உதவின்னா நான் எந்த பண உதவியோ வேலை சார், இப்போ இருக்கிற இதுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அவர் நினச்சா கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு வழி காமிச்சு விடலாம். நான் அவர்கிட்ட இருந்தேன்றதுனால நான் உரிமையில் கேட்கல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த 8 கோடி மக்களை நானும் ஒருத்தனாக தான் கேட்குறேன். இத்தனை மக்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணுறாருல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டம்னா இன்னைக்கு நிலைமைக்கு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது இந்த நிலைமையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சொல்லக்கூடிய நிலைமையில் கண் கலங்கி பேசுகிறேன். இதுக்கு மேலே என்னால் முதலமைச்சர் கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் தினம் தினம் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு எழுந்திருக்கும் போதெல்லாம் கடவுளே, ஆண்டவரே இயேசு, நான் வந்து கிறிஸ்டின் கும்பிட்றேன், ஆண்டவரே அவர் மனசில் போயிட்டு இந்த மாதிரி உங்க கூட பயணிச்சவன் ரொம்ப வாழ்வாதாரப்பட்டு சாப்பாடு கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி விடுங்கன்னு உங்கள் காதில் சொல்லணும்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை செஞ்சீங்கன்னா உங்கள் கோடான கோடி நன்றி. ஏதோ ஒரு வேலைக்கு அவர் ஏற்பாடு பண்ணால் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. வந்து ஆமாம், எனக்கு வேலைகள் அமையாமல் இருக்கா? வந்து வேலைகள் எந்த வேலையும் அமையலை சார். இப்போ 7 மாதமாக நானே வேலை இல்லாமல் இருக்கேன். பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். 10 லட்ச ரூபா வட்டி வாங்கி பண்ணியிருக்கேன். திரும்ப நாளைக்கு வட்டி, ஏகப்பட்ட வட்டி வாங்கி இன்றைக்கி வாழ்வாதாரமே ரொம்ப சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்க. வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பல கஷ்டங்கள். அவருக்கு இப்போவும் சொல்கிறத முதலமைச்சருக்கு போய் சொன்னால் பிடிக்காது.
நான் அவர்கிட்ட நடிக்கிற காலத்துலேருந்தே அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லி எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதனால் இப்போ நான் உண்மையை தான் பேசுகிறேன். அவர் மேலாளரோ யாரையும் அனுப்பிச்சி நான் என்ன நிலைமையில் இருக்கேன், என்ன கஷ்டப்படுறேன், அதை வந்து தயவு செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு உதவி பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் பொய் சொல்லி அவர்கிட்ட நான் எந்த உதவியும் கேட்கல. என்னால் முடியாத நிலைமையில தான் நான் அவர்கிட்ட உதவி கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவோடு இருப்பாங்க. ஆரம்பத்தில் நான் வந்து விஜய் சார்கிட்ட முதலமைச்சர்கிட்ட நான் வேலைக்கு செய்கிறேன்னு நினச்சி கூட கனவு கூட பார்த்துருக்க மாட்டேன். ஒரு நாளாக இருந்தாலும் அவர் கூட நான் பயணிச்சிருக்கேன், அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். 10 வருஷம் அவர் கூட அவருடைய இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் நான் வந்து ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தாலும் என்னை வந்து அவர் மன்னிக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னுடைய கஷ்டங்கள், பல பேருக்கு பல ஆசைகள் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவெல்லாம் செதைச்சிட்டு இன்றைக்கி என் வாழ்வாதாரம் இல்லாமல் நான் நிற்கிறேன். எனக்கு கண்டிப்பாக ஏதாவது உதவி பண்ணணும். என்ன அவர் இந்த பையனை வர சொல்லிப்பா, அவனுக்கு என்ன குறைன்னு கண்டிப்பாக சொல்லுவார்ன்ற நாள் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே எதிர்பார்த்து என்னால் முடியலன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் சார், நான் எனக்காக நான் சொல்லலை. நான் மெயினாக கேட்குறது என்ன தெரியுமா சார், இந்த மீடியாக்கள் தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். இந்த மீடியாவில் போய் எனக்கு இது அவர்கிட்ட காதுக்கு ரீச் ஆகணும். என்னுடைய கஷ்டங்கள் நான் பொய் சொல்லியோ இல்லை இது மீடியாவில் இப்போ விளம்பரம் வரணுன்றதுக்காக நான் பேசலை. என்னுடைய குடும்ப கஷ்டம். இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன். வாழ்கிறது ஒரு நாள், சாகிறது ஒரு நாள். சாகத்தான் போகிறோம். ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் கனவுல நினைக்கிறது நினைவில் நடக்கிற மாதிரி நான் நினச்சி நடந்துச்சுன்னா நான் இந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்லுவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா வந்து இந்த உங்களோட குரல் அவருக்கு போய் சேரும் அப்படின்னு? கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். நான் கும்பிட்ற ஆண்டவர் ஜீசஸ் கண்டிப்பாக அவருக்கு போய் சேரும், அவர் மனசு இலகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் ஏற்கனவே இலகின மனசு தான். துரோகியை கூட மன்னிக்கிற குணம் உள்ளவர். அவருக்கே அவர் யார் துரோகம் பண்ணாலும் போனால் போய் விட்டு தொலைடான்னு சொல்லக்கூடியவர் அவர். சில தவறுகள் சாப்பாட்டுலேயோ வேறு விஷயத்துலேயோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தா கூட நிறைய ட்ரிப்பு என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கிட்டார். அது வரைக்கும் நான் பெருந்தன்மையாகும். ஆனால் ஒரு ஃபுட்டுன்ற மேட்டரில் நிறைய தவறுகள் நடந்திருக்கும். அதையும் என்னை தட்டி கொடுத்து இனிமேல் அப்படி பண்ணாதுன்னு என்னை ஊக்கப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி என்னை கூடவே ட்ராவல் பண்ணவர். கடைசி வரைக்கும் ஒன்று நான் எனக்கு ஒரு ஆதங்கம் தான் சார். அவர் பாம்பேயில் வச்சு சொன்னார், துப்பாக்கி படத்தில் 6 மாதம் அவுடூர் போயிருக்கோம். விஜய் சார்கிட்ட நான் சொல்கிறேன், சார் உங்களை நம்பி நான் வந்துட்டேன், திரும்ப நான் அடுத்த கட்டத்துக்கு வேலைக்கு போனேன்னா நாளைக்கு இவ்வளோ பெரிய நடிகர்கிட்ட இருக்கிற அப்படின்னு யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க சார், வேறு வேலை. உங்களை நம்பி வந்துட்டேன், கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட பயணிக்கணும்னு சொன்னதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார், யார் என்ன சொன்னாலும் உன்னை கடைசி வரைக்கும் நான் உன்னை கூட வச்சுக்கிறேன், வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டேன்னு சொன்னார். அதை நான் வேத வாக்காக எடுத்துக்கிட்டேன். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்தை அவர் கூட கற்பனைகள், குடும்பத்தை கடைசி வரைக்கும் நம்ம இவரை வச்சே ட்ராவல் பண்ணலாம். திருடில் போய் சொல்ல அவர் கூட இத்தனை வருஷம் இருந்து உண்மையைத்தான் உழைச்சிருக்கேன். அதான் எனக்கு மன ஆதாங்கம். அவரை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டேன். சாப்பாடெலாம் வைக்கும்போது சார் அவருக்கு ஒரு ஜூஸாக இருந்தாலும் சாப்பாடுலாம் பார்த்து வைப்பேன், 10 தரம் பார்த்து வைப்பேன். எல்லோரும் கேட்பாங்க என்ன அப்படி பார்த்து வைக்கிறேன்னு. ஏன்னா அவ்வளோ மெயினுட்டாக அவருக்கு ஏன்னா சாப்பிட்ற ஒரு விஷயம் இல்லை. அதனால் பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கார். அவருக்கு நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு நடக்கணும் அப்படிலாம் பார்த்து என்னுடைய வாழ்க்கையே அவருக்கு நான் அர்ப்பணித்து இன்றைக்கி அவர்கிட்டே ஐத்தியமாக இன்றைக்கி இந்த நிலைமையில் நான் உட்காந்துருக்கேன். மீண்டும் கேட்குறேன் சார், அவர் எனக்கு ஏதாவது பண்ணுவாருன்ற நம்பிக்கை தான் நான் இந்த பேட்டி கொடுக்குறேன் சார். இது எனக்கு தொழிலே கிடையாது. அதனால் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம். ஓகே, நன்றி.